கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைக்கு சமூக வலைத்தளத்தில் மிகப்பெரிய பேசுபொருளே புதிய அமைச்சரவையில் ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அமைச்சரவை. அதில் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் 2 பேர் 3 பேர் உண்மையில சொல்ல வேண்டியது என்றால் காங்கிரஸ், அதில் 3 இல்லை 5, காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்த 5 பேரும் திமுகவுடன் சேர்ந்து போட்டியிட்டு சில இடங்களை பெற்றனர். 5, 2, 2, 2, 2. ஸோ 13 இடங்கள் திமுகவுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்து பெற்றனர். தேமுதிகவுக்கு ஒரு இடம். இவர்கள் தான் தனியான சின்னங்களில் நின்று வெற்றி பெற்றவர்கள். அதை தவிர சில கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் சின்னத்திலேயே நின்று சில இடங்களை பிடித்திருந்தனர். தமிழக வெற்றி கழகத்துக்கு சில இடங்கள் தேவையாக இருந்தது. அவர்கள் தான் தனிப்பெரும் கட்சியாக வந்தனர். 108 இடங்களை பெற்றிருந்தனர். கொஞ்சம் இடம் இடிக்குது. அந்த கொஞ்ச இடம் அப்படிங்கிறத இந்த 5 கட்சிகளும் சேர்ந்து திமுகவை விட்டுவிட்டு தவேகாவுடன் சேர்ந்து இப்பொழுது ஆட்சி அமைந்திருக்கிறது. அதில் 3 கட்சிகள், இது 2 கம்யூனிஸ்டுகளும் தங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டாம், நாங்கள் அமைச்சரவையில் சேரப்போவதில்லை, நாங்கள் வெளியிலிருந்து உங்களுக்கு ஆதரவு தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்ற 3 பேரையும் தமிழக வெற்றி கழகம் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அவர்களை சேர்த்து கொண்டிருக்கின்றனர். மொத்தம் 4 அமைச்சரவை இடங்கள் இந்த 3 கட்சிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் காங்கிரஸுக்கு 2 அமைச்சரவை, விடுதலை சிறுத்தைகளுக்கு 1, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு 1. ஏற்கனவே தவேகாவிடம் தோற்றுவிட்டோமே, அதுலேயும் தங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதல்வர், அவருடைய சொந்த தொகுதியான கொளத்தூரிலேயே தோற்றுவிட்டாரே அப்படின்ட்டு திமுகவினால் பொறுத்துக்கவே முடியல. நியாயம்தான். அதிலும் மோசமாக அவர்கள் பார்ப்பது, இங்கிருந்து போய் அந்த கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு வேற உதவுறாங்க, அமைச்சரவையிலையும் சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு. அதில் மிக 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 மோசமான வார்த்தைகளில் திமுகவின் துணை பொதுச் செயலர் ராசா அவர் என்ன சொல்றாருங்கிறத நான் அப்படியே படிச்சிடுறேன். ஒரு ட்வீட் போட்டுட்டு கொஞ்ச நேரம் பிறகு யாரோ அவர்கிட்ட தொலைபேசியில் பேசியிருக்கணும். நீங்கள் இவ்வளோ அசிங்கமாக எழுதியிருக்கீங்க, உடனடியாக அதை டிலீட் பண்ணுங்கன்ட்டு டிலீட் பண்ணிட்டார். ஆனால் நம்மகிட்ட ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, அதனால் அதை படிச்சிருவோம். ஏன்னா இதெல்லாம் ஆவணம், அதனால் அதை நம்ம சொல்லியே ஆகணும். முன் ஏற தரப்பட்ட ஏணியும், ஏணி சின்னம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய சின்னம், மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் விடுதலை சிறுத்தைகளை குறிக்கிறதுக்கு, வெறும் விசில் சத்தத்துக்கு முட்டு கொடுக்கும் என்றால் அப்படி ஒன்றும் பெரிய ரெகுலர் இணைய லாங்குவேஜ் தான். அதுக்கடுத்து திமுகவுடைய மேடை பேச்சு லெவலுக்கு அதை உயர்த்திட்டு போறாரு. அடுத்து பூ முடித்தவனை புறம் தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உடனே பெரியாரின் காலதேச வர்த்தமானத்துக்கு காத்திருப்போம், என்றாலும் களமாடுவோம், வெற்றி நமக்கே. அவருடைய பயங்கரமான கோபமே காங்கிரஸை பத்தி கூட அவர் ஒன்றும் சொல்லலை. இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் விடுதலை சிறுத்தைகளும் அங்கே போய் சேர்ந்துட்டீங்க. இன்ஃபேக்ட் அவங்க அமைச்சரவையில் சேராமல் கம்யூனிஸ்டுகள் போல வெளியிருந்து ஆதரவு தருகிறோம், இல்லாட்டி பாஜக உள்ள வந்துடும் என்று சொல்லியிருந்தால் கூட இவங்க ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு இருந்திருப்பாங்க. அமைச்சரவையும் பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு உடனே கொதிச்சு கொந்தளிச்சிட்டாரு ராசா. உடனே கவிதை தீட்டிட்டார். உடனே விடுதலை சிறுத்தைகள் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய SS பாலாஜி அவர் ஒரு கவிதை பதிலுக்கு, அதிகாரம் எளியவர்க்கு அதில் என்ன ஆத்திரம், ஆற்றாமையால் அள்ளி வீசும் அவதூறுகள் அசைத்திடாது, அமைதியாய் கடப்பது அநாகரிகம் தவிர்க்கவே, அநீதி தொடர்ந்து அனைத்தும் உரைத்தால் அணைக்க முடியா அனலில் தகித்து போவீர். எங்களை போன்ற எளிய மக்களுக்கு அதிகாரம் கிடைத்தால் அதனால உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆத்திரம் வருது, ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது, நீங்க அள்ளி வீசக்கூடிய அவதூறுகள் எங்களை எந்த விதத்திலும் அசைத்து விடாது, நாங்கள் அமைதியாய் கடக்கிறோம். ஏன் அப்படின்னா நாங்களும் பதிலுக்கு அநாகரிகமா பேசிடுவோம், அநாகரிகத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவே. ஏன்னா நீங்க பேசியிருக்கிறது அவ்வளவு மட்டரகமான வார்த்தை, பதிலுக்கு நாங்களும் கையில மடிச்சு கட்டி டாய் அப்படின்ட்டு பலவேறு வார்த்தைகளையும் அள்ளி பேசிட முடியும். அந்த அநாகரிகம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அமைதியாய் கடக்கிறோம். ஆனா நீங்க அநீதியை தொடர்ந்தீர்கள் என்றால், இந்த அநீதி நீங்க எங்களை பார்த்து இப்படி பேசுறது தொடர்ந்தால் நாங்கள் பலவேறு விஷயங்களையும் பேச வேண்டி இருக்கும். உள்ளுக்குள்ள என்னென்ன நடந்ததுங்கிறது எங்களுக்கும் தெரியும். உங்க கட்சியில தான் நாங்களும் கூட்டணியில் இருந்திருக்கோம். அப்ப நாங்க எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சோம்னா உங்களால அணைக்கவே முடியாத நெருப்பின் அந்த வேகத்தில் நீங்கள் தகித்து போய்விடுவீர். ஏன்னா எங்ககிட்ட அவ்வளவு மேட்டர் இருக்கு எடுத்து விடுறதுக்கு தலைவா,
அதனால கொஞ்சம் நான் அடக்கம் தேவை அப்படின்னு. ரவிக்குமார் அவருடைய பொதுச்செயலர் அவர் பார்த்தாரு நம்ம எதுக்கு புதுசா கவிதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரோட திருக்குறளை எடுத்து அவர் ஒரு 2 லைன் போட்டு விட்டாரு. இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன் சொல் வழங்குவது. இனிமையா பேசினா அது எல்லாருக்கும் இன்பமாக இருக்கிறது, பேசுறவனுக்கே இன்பமாக இருக்கிறது என்று தெரிந்தும் வன் சொல் வழங்குவது. நல்ல வார்த்தை இனிதாக பேசினால் உனக்கும் இன்பம், கேட்பவருக்கும் இன்பம், சொல்பவருக்கும் இன்பம், கேட்பவருக்கும் இன்பம். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி வாயை திறந்தா வார்த்தைகளை கொட்டுகிறாய் அப்படின்னு சொல்லி அவர் விட்டுட்டார். ஸோ அதுக்குள்ள சில பேர் ஃபோன் போட்டிருப்பாங்க, எப்பா தம்பி ஏற்கனவே நமக்கு நாட்டில் ரொம்ப நல்ல பேர் வழங்குது, அதை விட முக்கியமானது என்னன்னா இந்த ஆளுங்க இவங்களுக்கு தமிழ் தெரியுதோ தெரியலையோ ரீல்ஸ் போட தெரியும், அப்படியே பச்சக்குன்னு பிடிச்சி விடுவாங்க, இது ஸ்க்ரீன்ஷாட்டே வந்துருச்சு, அவ்வளோதான் எடுத்து இது இவங்கள்ட்டெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய வார்த்தைகள் எப்பா நிறைய ஏதோ தமிழில் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மாட்டுக்கு ரீல்ஸாக போட்டு தள்ளிடுவானுங்கப்பா. உங்கள் கதை கந்தலாயிரும். அது ஊர் உலகத்துக்கெல்லாம் போய் அது எல்லா மொழியிலையும் அதை கொண்டு போய் நம்மளை ரொம்ப நார் அடிச்சிருவான்ப்பா, வேணாம் அதை டிலீட் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி டிலீட் பண்ணிட்டு அப்படியும் விடலை. அவருக்கு கவிதை தாகம் ராசாவுக்கு அவர் இன்னொரு கவிதை எழுதுறாரு. என் வீட்டு தோட்டத்து தென்னை கூனி வளைந்து எதிர் வீட்டிற்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதற்கு பெயர் முடத்தெங்கு, அரசியலில் என்ன பெயர் சூட்டலாம், வாழ்க தமிழ் அப்படின்னு போட்டார். அப்ப இதுல எங்கன்னா இந்த பண்ணையார்த்தனம் தெரியுது. இது ரொம்ப அன்பார்ச்சுனேட். என் வீட்டு தோட்டத்து தென்னைனா நீ உங்க வீட்டு தோட்டத்துக்குள்ள தென்னையை வளர்ப்பது. விடுதலை சிறுத்தைகளும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் காங்கிரஸ் கட்சியும் உங்க வீட்டு தென்னை மரமா? அவர்கள் கூட்டணி கட்சிகள்ப்பா. நீங்க அவர்களிடமிருந்து ஏதோ பெறப்போகிறீர்கள்ங்கிறதுனாலதான் அவங்களுக்கு இடங்களையும் தரீங்க. நீங்க ஏன் தந்தீங்க? அவர்களிடமிருந்தும் நீங்கள் வாக்குகளை பெற வேண்டும், அவர்களுடைய ஆதரவு கட்சிகளிடமிருந்து ஆதரவு மக்களிடமிருந்தும் வாக்குகளை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தானே. அவங்க நீங்க எப்படி என்ன தைரியத்துல என் வீட்டு தோட்டத்து தென்னை அப்படின்னு சொல்லி இவங்களோட இந்த கட்சிகள் எல்லாம் இவங்க தங்களுடைய காம்பவுண்டுல ஆழ்வார்பேட்டையில அவர் ஸ்டாலின் தன்னுடைய வீட்டு காம்பவுண்டுக்குள்ள இவங்களெல்லாம் விதைச்சாராம். அது அப்படியே எம்பி நேரா அது பனையூர்ல போய் அவர் வீட்டுக்கு உள்ள போய் அது தொங்கிருச்சான் காய். அவர் வெட்டி அந்த இளநீரை எடுத்து பருகிட்டாராம். அது முடத்தெங்கு. இதுக்கு அரசியலில் என்ன பெயர் சூட்டலாம்? நீங்க என்ன இவங்கெல்லாம் கொத்தடிமையாக எழுதி வாங்கிட்டீங்களா? உங்களால ஆட்சி அமைக்க முடியாது. இவர்கள் எல்லாம் சிறு கட்சிகள், அவங்க உங்களோடு கற்பு நெறியோடு வாழ வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்ப என்ன ஆகும் பாஸ்? இன்ஸ்டெபிலிட்டி வந்துடும். நீங்க அதிமுகவை முன்னிறுத்தி தவேகாவை தோற்கடிக்க வேண்டும் என்றெல்லாம் சில முயற்சிகளை செய்தீர்கள். இதை வேற பாவம் திருமாவளவன் ஒரு பேட்டியில அதை அப்படியே சொல்லிடுறாரு. உடனே அடுத்தது அதெல்லாம் வதந்தி அப்படிங்கிறாரு. ஏப்பா நேத்திக்கு உட்காந்து 45 நிமிஷம் டீட்டெயில்டா உட்காந்து பேசியிருக்கீங்க ஒரு பத்திரிகையாளர்கிட்ட, அது ஃபுல்லா வந்துருச்சு. அடுத்த நாளைக்கு அது வதந்தி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னை தொடர்பு கொண்டார்கள், என்னை ஆக்குகிறேன் என்று சொன்னார்கள், எனக்கு அது சரியாக படவில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லா முயற்சிகளையும் நீங்க எடுத்து பார்த்துட்டீங்க. 2 பாசிபிலிட்டி தான். அப்ப உங்களாலே அந்த முயற்சியும் செய்ய முடியல. அப்ப இவங்க யாருமே தவேகாவுக்கு ஆதரவு தரலைன்னா கவர்னர் ஆட்சி அதுதான் வேண்டாம் என்று இந்த கட்சிகள் எல்லாம் தவேகாவுக்கு போய் ஆதரவு அளித்தார்கள். கவர்னர் ஆட்சி வந்தா பாரதிய ஜனதா பின்கொள்ளை வழியாக உள்ளே வந்துடும். சரி, 6 மாதம் கழித்து அவர்கள் கம்ப்ளீட்டா 6 மாதத்துக்குள்ள டிசால்வ் பண்ணி மறு தேர்தல் வைத்தால் என்ன நடக்கும்? இப்போ உங்களுக்கு கிடைக்கிற 50 சொச்சம் இடம் கூட அடுத்த தேர்தலில் கிடைக்காது. 30 இடம் உங்களுக்கு கிடைச்சா பெரிய விஷயம். அதிமுகவுக்கு 20 இடம் கிடைச்சா பெரிய விஷயம். 180 இடத்த அவங்க ஒரேடியா அடிச்சுட்டு போயிடுவாங்க. காங்கிரஸ் மட்டும் அந்த பக்கம் போய்விடுகிறது, வேற யாருமே இல்லை என்றே வைத்துக் கொள்வோம். தவேகாவும் காங்கிரஸும் சேர்ந்து நின்னாலே அவர்கள் 180 இடத்தை எடுப்பார்கள். மக்கள் பயங்கர கடுப்போட உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்குகளையும் பிடுங்கி அங்கே கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆற்றாமை வருது? 5 ஆண்டுகள் கூப்பில் உட்காந்துருங்க, போய் மக்களிடம் பேசி ஏதாவது ஓட்டு தேத்த முடியுமா பாருங்க. பட் சான்சஸ் ஆர் வெரி பிளீக். அடுத்த தடவையும் விஜய் விரும்பி தேர்தலில் நிற்கிறாருன்னா அவர் தான் ஜெயிப்பார் போல இப்போதைக்கு தெரியுது. நீங்கள் பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஸோ இது நீங்கள் நினைச்ச மாதிரி அதிகாரத்தில் இருந்து கொண்டு ஊரில் இருப்பவர்களை எல்லாம் சிறையில் அடைத்து கொண்டு, ஆனால் தமிழ் இனத்தை காக்கிறோம் அப்படின்னு இன்னொரு பக்கமாக பேசிக்கிட்டு இந்த மாதிரியான டிராமாலாம் இனிமேல் பண்ண முடியாது. எதிர்கட்சியில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாருங்க. நீங்க அதுக்கு இவ்வளவு பொங்கி பொங்கி கவிதை, கெட்ட கவிதை, அப்புறமா கொஞ்சம் சுமார் நல்ல கவிதை, இப்படிலாம் மாறி மாறி எழுதிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய வெறுப்பையும்
உங்களுடைய ஆற்றாமையும் உங்களுடைய இயலாமையும் ஒரு சேர காண்பிக்குது. ராசாவுடைய அந்த x.com ட்வீட் வந்து அவர் அதை டிலீட் செஞ்சுருக்காரு. அதுக்கு ப்ராபப்ளி இதுவாக தான் காரணமாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து திரு ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் ஸ்டாலினிடமிருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு ட்வீட்டில். மாண்புமிகு அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள நம் கொள்கை தோழமைகள், அதுதான் அங்கே முக்கியமான பாயிண்ட்டு. அவர் வந்து வன்னியரசு, ஷாஜகான் 2 பேரையும் நம் கொள்கை தோழமைகள் அப்படின்னு சொல்றாரு. திரு வன்னியரசு அவர்களுக்கும் திரு ஷாஜகான் அவர்களுக்கும் எனது வாழ்த்துகள். தங்களது அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை எந்த கட்சிக்கும் உண்டு. இது வந்து உண்மையிலேயே ஒரு முதிர்ச்சியோட சொல்லக்கூடிய ஒரு வாசகமாக நான் பார்க்குறேன். எனவே கழகத் தோழர்கள் இந்த நேரத்தில் யாரையும் புண்படுத்தும்படி கடுஞ்சொற்களை பேச வேண்டாம் என்பதுதான் உங்கள் தலைவராக எனது அன்பு வேண்டுகோள். பேரறிஞர் அண்ணா வழியிலும் முத்தமிழறிஞர் கலைஞர் வழியிலும் வந்தவர்கள் நாம், அதை மறந்திட வேண்டாம். நல்லதை பாராட்டி அல்லதை விமர்சிக்கும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து உடனடியாக இன்டர்வியூன் பண்ணியிருக்காரு. இதில் இந்த 2 விஷயம் அவர் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு சொல்றதை விட்டுருவோம். நம் கொள்கை தோழமைகள் வன்னியரசு திரு ஷாஜகான், திரு வன்னியரசு திரு ஷாஜகான், அது ஒன்று. அவங்க வந்து அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்காங்க, அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்து அப்படின்னு சொல்றதும், தங்களது அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை எந்த கட்சிக்கும் உண்டு அப்படிங்கிறத சொல்றதும். இதை வந்து நீங்க இவரோட ராசாவுடைய ட்வீட்டோட ஒப்பிட்டு பாருங்க. என் வீட்டில் நான் புதைத்து வைத்திருந்த தேங்காய் தென்னமரம் வெளியில் போய் இன்னொருத்தனுக்கு இளநீரை தருகிறது அப்படின்னு சொல்றதுக்கும், எல்லாரையும் வந்து அடிமைகளாக கருதுவதற்கும், அதிலிருந்து இது வந்து எவ்வளவு வித்தியாசமானது பாருங்க. தங்களது அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை எந்த கட்சிக்கும் உண்டு அப்படின்னு. இது உண்மையிலேயே ஒரு முதிர்ச்சியான கருத்து. அதனால கொஞ்சம் அமைதி. வெயில் காலம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. கொஞ்சம் இந்த முடத்தெங்கின் இளநீரை பருகி சாந்தமாகி அமைதியாக வீட்டுக்குள்ளாகவே இருங்கள். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.